பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியை முறித்துக் கொண்ட சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது. பாஜகவுடன் கூட்டணியை முறித்துவிட்டு தன்னந்தனியே களம் கண்ட சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவின் முதலமைச்சர் பிரேம் சிங் தமாங் மீண்டும் அங்கு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அந்த மாநிலத்தில் 32 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 17 என்ற மந்திர எண்ணை அவர் கடந்து விட்டார். இதனால் அறுதி பெரும்பான்மையுடன் சிக்கிமில் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. எதிர்கட்சியான சிக்கிம் ஜனநாயக முன்னணி SDF அங்கு ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அங்கு ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி. இதனால் சிக்கிம் மாநிலத்தில் கிராந்திகாரி மோர்ச்சா என்ற அந்த மாநில கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி 2வது முறையாக பிரேம் சிங் தமாங் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். சிக்கிம் மாநிலத்தில் உள்ள 32 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. 146 வேட்பாளர்கள் அங்கு களத்தில் இருந்தார்கள். அங்கு சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சி மற்றும் சிக்கிம் ஜனநாயக முன்னணி பாஜக காங்கிரஸ் இடையே அங்கு போட்டி நிலவியது. இருந்த போதிலும் கிராந்திகாரி மோர்ச்சாவுக்கும் SDF கட்சிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவிய சூழ்நிலையில் கிராந்திகாரி மோர்ச்சா இந்த முறை பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து இந்த தனியாக கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 18 இடங்களில் தற்போது முன்னிலை வகிக்கிறது. இதனால் அறுதி பெரும்பான்மையை தாண்டி சிக்கிமில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையில் இப்போது சிக்கிம் கிராந்திகாரி கட்சி இருக்கிறது. சிக்கிமில் 2வது முறையாக கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. அந்த கட்சி இதுவரை முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளின் நிலவரம்படி யாங்தாங் என்ற தொகுதியில் சிக்கிம் கிராந்திகாரி கட்சியின் வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். இதே போல ரிஞ்சன் போங், தரம்டின், சால்காரி ஜூம், வெஸ்ட் பெண்டாம், ரன்னாகாக் உள்ளிட்ட தொகுதிகளில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் வகிப்பதால் சிக்கிம் மாநிலத்தில் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றி பிரேம் சிங் தமாங் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். தசிம் பானு.